ஈரானுடன் பேச்சு நடத்த நாளை பாகிஸ்தான் செல்கின்றது அமெரிக்க குழு. ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கை. அமெரிக்காவின் அப்பட்டமான போர் நிறுத்த மீறல் சுட்டிக்காட்டி ஈரான். ஈரான் ராணுவ தளபதி விடுத்துள்ள சூளுரை. ஈரானின் எரிசக்தி ஆலைகளை தாக்க தயாராகும் இஸ்ரேல். முற்றுகையை விலக்காமல் பேச்சுவார்த்தை இல்லை. பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்து அமெரிக்காவிற்கு ஆப்பு வைத்த ஈரான். இனி நான் நல்லவன் இல்லை, ஈரானின் பாலங்கள் மின் நிலையங்களை சுக்கு நூறாக்குவேன் என ட்ரம்ப் விடுத்த மாபெரும் இறுதி எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் காத்திருக்கின்றது அடுத்த மாபெரும் அழிவு. செங்கடலில் மீண்டும் களமிறங்கிய ஏமன் ஹவுதிகள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கசப்பான தோல்விகள் காத்திருக்கின்றன. ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி விடுத்த மாபெரும் இறுதி எச்சரிக்கை. ஈரானை கொள்ளும் இயந்திரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இது. சற்று முன்னர் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவு. ஹோர்முஸ் நீரிணை இஸ்லாமிய குடியரசின் கட்டுப்பாட்டில். ஈரான் சபாநாயகர் அதிரடி. அணுசக்தி உரிமையை பறிக்க ட்ரம்பிற்கு அதிகாரம் இல்லை. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் காட்டம். மத்திய கிழக்கில் அமைதியை நிலவ 4 அம்ச திட்டம். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் முன்மொழிவு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாளை பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகை முடிவுக்கு கொண்டுவரப் போவதில்லை என்று அமெரிக்கா கூறியதை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கும் முடிவை ஈரான் அதிகாரிகள் திரும்பப் பெற்று அந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையில் மீண்டும் கட்டுப்பாடுகளை விதித்ததாக அறிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. ட்ரம்ப் தனது சமூக ஊடகத்தில் இவ்வாறு எழுதினார். எனது பிரதிநிதிகள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திற்கு செல்கின்றார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக நாளை மாலை அங்கு இருப்பார்கள். நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் ஏற்கத்தக்க ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்த்துவிடும் என்று அவர் மேலும் கூறினார். மேலும் ஞாயிற்றுக்கிழமையன்று ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக அவர் எழுதினார். இனிமேல் நல்லவர் வேடம் இல்லை. பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததால் என ட்ரம்ப் எச்சரித்தார். ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரை மீதான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை சட்டவிரோதமானது என்றும் பாகிஸ்தான் மத்தியஸ்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மீறுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கண்டித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்ட ஒரு பதிவில் பாகாயி இவ்வாறு கூறினார். ஈரானின் துறைமுகங்கள் அல்லது கடற்கரை மீதான அமெரிக்காவின் முற்றுகை என்று அழைக்கப்படுவது பாகிஸ்தான் மத்தியஸ்தில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மீறுவது மட்டுமல்லாமல் சட்டவிரோதமானது மற்றும் குற்றகரமானதாகும். இது ஐநா சாசனத்தின் பிரிவு 2 மீறுகின்றது. இது ஐநா பொதுச்சபை தீர்மானம் 3314 பிரிவு 3 கீழ் ஒரு ஆக்கிரமிப்பு செயலாக அமைகின்றது. இது ஒரு நாட்டின் துறைமுகங்கள் அல்லது கடற்கரைகளை முற்றுகையிடுவதை அத்தகைய செயல்களில் வெளிப்படையாக உள்ளடக்கியுள்ளது. மேலும் ஈரானிய மக்கள் மற்றும் வேண்டுமென்றே கூட்டு தண்டனை விதிப்பதன் மூலம் இது போர்க்குற்றம் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றமாக அமைகின்றது. போர் நிறுத்தத்தை மீறி ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது சட்டவிரோத முற்றுகையை அமெரிக்கா தொடர முடிவு செய்ததை தொடர்ந்து அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையை மூடுவதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கடற்படை சனிக்கிழமையன்று அறிவித்தது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் ஈரானுக்கு எதிராக தங்கள் ஆக்கிரமிப்பை தொடங்கிய பின்னர் ஹோர்முஸ் நீர்வழி மூடப்பட்டதாக ஈரான் அறிவித்திருந்தது. ஈரானின் தரை, வான் மற்றும் கடல் எல்லைகளின் பாதுகாப்பு, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை தொடர்ந்து பாதுகாப்போம் என்று அந்நாட்டின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி உறுதியளித்துள்ளார். ஆயுதப்படைகளின் ஏனைய பிரிவுகளுடன் இணைந்து ராணுவ திறன்களை மேம்படுத்தும் அதே வேளையில் எதிரிகளை தீர்க்கமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய படைகள் தியாக உணர்வுடனும் ஜிஹாத் சிந்தனையுடனும் உந்தப்பட்டு தமது கடமையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் எங்கள் படைகள் எதிரிகளை கடைசி மூச்சு வரை எதிர்கொள்ளும் நேரமும் போருக்கு தயாராக வீரர்களை துப்பாக்கியின் விசையில் வைத்திருப்பார்கள் என்றும் ஹடாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் தேசிய ராணுவ தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள இந்த செய்தி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடனான பிராந்திய பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இஸ்ரேல் அதன் நட்பு நாடான அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுடன் போர் நிறுத்தம் முறியக்கூடும் என்ற சாத்தியக்கூறு தயாராகி வருகின்றது. போர் மீண்டும் தொடங்கினால் ஈரானிய எரிசக்தி நிலையங்களும் இலக்குகளில் அடங்கும் என பெயர் குறிப்பிடப்படாத மூத்த இஸ்ரேலிய அதிகாரியை மேற்கோள் காட்டி மாறி வென்ற இஸ்ரேலிய செய்தித்தாள் கூறியது. யுரேனியம் செறிவூட்டலுக்கான தனது உரிமை குறித்து முந்தைய நிலைப்பாட்டில் ஈரான் உறுதியாக உள்ளது. மேலும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தர்களிடையே எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அந்த செய்தித்தாள் தெரிவித்தது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தையில் ஏற்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்தின் கீழ் ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தப்பட்டது. வாஷிங்டனுடன் தெஹ்ரானும் கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தின. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்தன. மத்தியஸ்தர்கள் இஸ்லாமாபாத்தில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த முயன்று வருகின்றனர். பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ஒப்பந்தம் வராவிட்டால் ஈரானின் பாலங்கள் மின் நிலையங்களை அழிப்பேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒருபுறம் மாபெரும் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்க நீ முதலில் கடல் முற்றுகை விலக்கு, அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை என ஈரான் தனது பாகிஸ்தான் பயணத்தை தற்காலிகமாக ரத்து செய்து அமெரிக்காவிற்கு பேரதிர்ச்சி கொடுத்துள்ளது. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்காக தமது பிரதிநிதிகள் குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்புவது குறித்து ஈரான் இதுவரை எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை என மாபெரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை அமலில் இருக்கும் வரை எந்த ஒரு ஈரானிய குழுவும் பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்கு செல்லாது என ஈரானின் அதிகாரப்பூர்வ தஸ்னீம் செய்தி நிறுவனம் தனது செய்தியாளரை மேற்கோள் காட்டி திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா தனது சிறப்பு தூதர்களான ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜாரெட் குஷ்னர் ஆகியோரை பாகிஸ்தானுக்கு அனுப்ப தயாராகி வரும் நிலையில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரானிய குழுவர மறுப்பது ஒட்டுமொத்த அமைதி முயற்சிகளை மாபெரும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. அமெரிக்கா முற்றுகையை வைத்துக் கொண்டே பேரம் பேசலாம் என நினைக்கின்றது. ஆனால் ஈரானோ முற்றுகையை விலக்காமல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் என விடாப்பிடியாக நிற்கின்றது. புதன்கிழமையன்று டிரம்பின் கெடு நெருங்கி வரும் வேளையில் ஈரானின் இந்த அதிரடி முடிவு மாபெரும் உலக போருக்கான அபாய மணியாக பார்க்கப்படுகின்றது. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தானில் மாபெரும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகவிட்டால் ஈரானின் அனைத்து மின் நிலையங்களும் பாலங்களும் அளிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்கமான இறுதி எச்சரிக்கையை விடுத்து உலகை அதிர வைத்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவரும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் தனது மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் திங்கட்கிழமை மாலை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு செல்ல உள்ளதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த வாரம் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இந்த சந்திப்பு அதி முக்கியத்துவம் பெறுகின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் தன் இரும்பு பிடிக்குள் கொண்டு வந்து கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருவது எங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறல் என டிரம்ப் மிக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையமும் ஒவ்வொரு பாலமும் அமெரிக்காவால் சுக்குநூறாக அழிக்கப்படும் என்றும் இனி நான் நல்லவன் கிடையாது என்றும் அவர் தனது சமூக வலைதளத்தில் மாபெரும் அழிவு மிரட்டலை விடுத்துள்ளார். ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தனது மருமகனையும் தூதர்களையும் பாகிஸ்தானுக்கு அனுப்பிவிட்டு மறுபுறம் ஒப்பந்தம் வராவிட்டால் உங்கள் நாட்டை அழித்து விடுவேன் என்ற டிரம்ப் மாபெரும் உளவியல் அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுத்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தி ஈரான் விடாப்பிடியாக பிடித்துள்ளதால் இந்த இறுதி பேச்சுவார்த்தை மாபெரும் போரிலா அல்லது அமைதியிலா முடியும் என்ற உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்தி வரும் போரில் ஏமன் நாட்டின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தற்போது மாபெரும் போர் முழக்கத்தை வெளியிட்டுள்ளனர். ஏமன் மக்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்ள நாங்கள் முழுமையான உஷார் நிலையில் உள்ளோம் என்று ஹவுதி தலைமையிலான அரசின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மேஜர் ஜெனரல் முகமது அல் அத்தி பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் எந்த ஒரு அத்துமீறலையும் எதிர்கொள்ள ஏமன் படைகள் முழுமையான தயார் நிலையில் உள்ளதாக ஹவுதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதிரடியாக அறிவித்துள்ளார். சியோனிச மற்றும் அமெரிக்க எதிரிகளுடனான சமீபத்திய மோதல் எங்களின் எதிர்ப்பு அச்சின் மாபெரும் ஒற்றுமையும் ராணுவ நடவடிக்கைகளின் மாபெரும் செயல்திறனையும் உலகிற்கு நிரூபித்துள்ளது என அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாத இறுதியில் ஈரானுக்கு ஆதரவாக இந்த போரில் நேரடியாக குதித்த ஹவுதிகள் இஸ்ரேலை குறிவைத்து அடுத்தடுத்த பல நீண்ட தூர பொலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி போரில் மாபெரும் புதிய முனையை திறந்தனர். இந்த போர் முழுமையாக நிறுத்தப்படும் வரை தங்களின் தாக்குதல்கள் தொடரும் என சபதம் செய்துள்ள ஹவுதிகள் எதிரிகளின் அதிமுக்கிய ராணுவ தளங்கள் மற்றும் செங்கடலில் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மீது மாபெரும் தாக்குதல்களை நடத்துவோம் என பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளனர்.
ஹோர்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு புதிய கசப்பான தோல்விகளை பரிசீலிக்க ஈரானிய கடற்படை முழுமையாக தயாராக உள்ளதாக ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி மாபெரும் போர் பிரகடனத்தை வெளியிட்டு உலகை அதிர வைத்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுவரை கண்டுராது புதிய கசப்பான தோல்விகளை மிக விரைவில் சந்திக்கப் போகின்றன என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்ட உச்ச தலைவரின் அதிகாரப்பூர்வ செய்தியில் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் எந்த ஒரு அத்துமீறலையும் எதிர்கொள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு மாபெரும் பதிலடி கொடுக்கும் ஈரானிய கடற்படை முழுமையான தயார் நிலையில் உள்ளதாக அவர் மாபெரும் சவால் விடுத்துள்ளார். இதுவரை ஈரானின் அமைச்சர்களும் ராணுவ தளபதிகளுமே அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுத்து வந்த நிலையில் தற்போது ஈரானின் ஒட்டுமொத்த முடிவுகளையும் எடுக்கும் உச்ச அதிகார மையமான உச்ச தலைவரை நேரடியாக இந்த எச்சரிக்கை விடுத்திருப்பது நிலைமையின் மாபெரும் தீவிரத்தை காட்டுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் நேற்று ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியது எங்களின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மீறிய செயல் என அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் சில குண்டுகள் பிரான்ஸ் கப்பல் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த சரக்கு கப்பலை நோக்கி செலுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பிரதிநிதிகள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகருக்கு பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நாளை மாலை அங்கு இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியதாக அறிவித்தது விசித்திரமானது என கூறியவர் அமெரிக்காவின் தடையால் அது ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதனால் ஈரானை தினமும் சுமார் 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பை சந்திக்கின்றது என்றும் அமெரிக்காவிற்கு எந்த இழப்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையில் எப்போதும் வலிமையானவனாக இருக்க விரும்பும் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உபயத்தால் பல கப்பல்கள் இப்போது அமெரிக்கா, டெக்சாஸ், லூசியானா மற்றும் அலாஸ்காவிற்கு சரக்குகளை ஏற்றிக் கொண்டு செல்கின்றன. நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் ஏற்கத்தக்க ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்த்துவிடும். இனிமேலும் அவர்கள் விரைவாகவும் எளிதாகவும் வீழ்வார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றால் கடந்த 47 ஆண்டுகளாக மற்ற ஜனாதிபதிகளால் ஈரானுக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டியதை செய்வது எனது கௌரவமாக இருக்கும். ஈரானை கொள்ளும் இந்த இயந்திரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இருதரப்புக்கும் ஒருவரையொருவர் அதிகமாக உணரக்கூடிய நிலையை உருவாக்கியுள்ளன என்று அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் குழுவை வழிநடத்தும் முகமது பாகர் ஹலிபாப் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்தவர் அதே நேரத்தில் இருதரப்பும் இறுதி ஒப்பந்தத்திற்கு இன்னும் தொலைவில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் இன்னும் முக்கியமான இடைவெளிகள் உள்ளன. சில அடிப்படை பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய நலன்களை அடைவதற்காக ராணுவ நடவடிக்கையும் தூதரக பேச்சுவார்த்தையும் இரண்டுமே முக்கியமானவை என்று அவர் வலியுறுத்தினார். அதேவேளை அமெரிக்கா சிறிய தவறு செய்தாலும் நாங்கள் வலிமையுடன் பதிலளிப்போம் என்று எச்சரித்தார். அமெரிக்காவை விட ஈரான் தந்திர ரீதியாக மேலான நிலை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாம் எதிரியை முழுமையாக அளிக்கவில்லை. அவர்களிடம் இன்னும் பணமும் ஆயுதமும் உள்ளது. ஆனால் தந்திர ரீதியாக அவர்கள் தங்களிடம் தோல்வி கண்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி உரிமைகள் தொடர்பாக வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானிய மாணவர் செய்தி முகமை வழங்கிய பேட்டியில் அமெரிக்காவின் அழுத்தங்கள் குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். ஈரான் தனது அணுசக்தி உரிமைகளை பயன்படுத்தக்கூடாது என்று டிரம்ப் கூறுகின்றார். ஆனால் எந்த அடிப்படையில் அவர் இதை செய்ய சொல்கின்றார் என்பது தெளிவாக இல்லை. ஒரு தேசத்தின் உரிமைகளை பறிக்க அவர் ஜார் என்று அவர் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் பொருளாதார தடைகள் தொடர்பாக நீண்ட காலமாக இழுபறி நிலை நீடித்து வருகின்றது. ஈரான் அணுவாயுதங்களை உருவாக்குவதை தடுக்கவே தாங்கள் முயற்சிப்பதாக வாஷிங்டன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. மறுபுறம் தங்களது அணுசக்தி திட்டம் அமைதி பயன்பாட்டிற்கானது, மின்சாரம் மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக மட்டுமே எனவும் அதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை எனவும் ஈரான் வாதிடுகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் அதிபரின் இந்த நேரடி விமர்சனம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் தங்களது உரிமையை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சீனாவுக்கு உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பெய்ஜிங்கில் உள்ள மக்கள் மாமன்றத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். அப்போது பிராந்திய அமைதிக்கான சீனா பின்பற்றும் 4 முக்கிய கொள்கைகளை ஜனாதிபதி ஷி ஜின்பிங் விளக்கினார். வளைகுடா நாடுகள் பிரிக்க முடியாத அண்டை நாடுகள், அவற்றுக்கிடையான உறவை மேம்படுத்துவதன்
மூலம் மட்டுமே நிலையான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஒவ்வொரு நாட்டின் இறையாண்மையின் பாதுகாப்பும் பாதுகாக்கப்பட வேண்டும். மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாமல் வளைகுடா நாடுகளின் எல்லை ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும். சர்வதேச விதிகளை தங்களுக்கு தேவையானபடி வளைப்பதை தவிர்க்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை பின்பற்றி காட்டுச் சட்டத்திற்கு உலகம் திரும்புவதை தடுக்க வேண்டும். பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம். வளர்ச்சி இருந்தால் மட்டுமே பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். எனவே வளைகுடா நாடுகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கு சீனா தனது நவீனமயமாக்கல் திட்டங்கள் மூலம் ஒத்துழைக்க தயாராக உள்ளது. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்டவும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் சீனா தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று அதிபர் ஷி ஜின்பிங் மீண்டும் உறுதிபட தெரிவித்தார். பிராந்தியத்தில் போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் சீனாவின் இந்த 4 அம்ச திட்டம் சர்வதேச அளவில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது.